இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. ஆம், அவர் பிறந்தது ஒரு மாட்டுத் தொழுவத்திலே, அவரை அடக்கம் செய்தது ஒரு மாற்றானுடைய இன்னொருவருடைய கல்லறையிலே. இப்படியாக நிலத்தை, வீட்டை சிக்கன பற்றி கொள்ளாமல் இந்த அகில உலகமே தன்னுடைய சொந்த பூமி என்ற ஒரு பரந்துபட்ட கண்ணோட்டத்தோடு ஒரு நாடோடியைப் போல இங்கும் அங்குமாக சென்று நற்செய்தியை அறிவித்து, சென்ற இடங்களிலே அவர்கள் மக்களுடைய வீடுகளிலே தங்கி அவர்கள் கொடுத்த உணவை உண்டு. இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலக வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருடைய சீடர்களாகிய நாமும் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். எனவேதான் சீடர்களை 2 பேராய் அனுப்புகிற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இருவராக செல்லுங்கள், நீங்கள் எந்த வீட்டிற்கு செல்லுகிறீர்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை உண்டு அந்த வீட்டை ஆசீர்வதித்து அங்கே தங்கியிருங்கள் என்று சொல்லுவார். பயணத்திற்கு கைத்தடியோ வேறு எதுவோ எடுத்து செல்ல வேண்டாம் என்று கூட சொல்லுவார். அவ்வளவிற்கு ஒரு எளிமையாக நாம் பயணம் செய்து நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு கொடுத்தார். அதைத்தான் அவர் விரும்பினார். தொடக்க காலத்திலே கிபி 251ஆம் ஆண்டு பெரிய அந்தோனியார், வனத்து சின்னப்பர் என்று சொல்லுவார்கள், எகிப்து நாட்டிலே மிகவும் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்திலே பிறந்த இந்த வனத்து அந்தோனியார் தன்னுடைய 20ஆம் வயதிலே தன்னுடைய பெற்றோரை இழந்து விடுகிறார். இன்னும் செல்வ செழிப்பு மிக்க குடும்பமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இவர் திருப்பலிக்கு சென்று திருப்பலியில் கலந்து கொள்கிறார். அப்படி ஒரு முறை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 22வது வசனம், உனக்குள்ள சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு. இந்த வசனம் இந்த வனத்து சின்னப்பரை, இந்த பெரிய அந்தோனியாரை தொடுகிறது. உடனே தன்னுடைய பெற்றோர் வைத்திருந்த சொத்து அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தன்னுடைய சகோதரியையும் ஒரு ஆசிரமத்திலே ஒப்படைத்துவிட்டு வனத்திற்கு, காட்டிற்கு, பாலை நிலத்திற்கு சென்று அவர் துறவு மேற்கொள்ளுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவை இந்த வனத்து அந்தோனியார் மிக சரியாக புரிந்து கொண்டார்.
எனவே எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஆண்டவர் இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக பற்றி கொண்டு அவரை பின்பற்றுகிறார். இன்று நாம் நிலத்திற்காக, பணத்திற்காக, நகைக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம், லோத்து இந்த சகோதரர்களுக்கிடையே இருந்த உறவை நாம் அறிவோம். எகிப்திலிருந்து ஆபிரகாமும் லோத்தும் வந்து அவர்கள் தங்கியிருந்த இடத்தில இருவருக்குமே கால்நடைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. உடனே ஆபிரகாம் கூப்பிட்டு லோத்திடம் சொல்கிறார், உன்னுடைய பணியாளருக்கும் என்னுடைய பணியாளருக்கும் இடையே சண்டை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது பெரிதாகி நாம் பிளவுபட்டு போகக்கூடும். எனவே இது சரியான நேரம், நாம் பிரிந்து இருப்பதுதான் நல்லது. எனவே நீ வலப்புறம், ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வலப்புறம் சென்றால் நான் இடப்புறம் செல்லுகிறேன், நீ இடப்புறம் சென்றால் நான் வலப்புறம் செல்கிறேன். அதாவது உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று ஆபிரகாம் தன்னுடைய சகோதரரான லோத்திடம் விட்டு கொடுக்கிறார். உடனே லோத்து சுற்றி பார்க்கிறார். யோர்தான் நதிக்கரை பக்கம் செழிப்பாக இருக்கிறது, அந்த பகுதியை எடுத்துக்கொள்கிறார். ஆபிரகாம் அவர் விட்டுவிட்ட இன்னொரு பகுதியை எடுத்துக்கொள்கிறார். இறுதியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாமைத்தான் உயர்த்தினார். ஏனென்றால் தன்னுடைய சகோதரனுக்காக விட்டு கொடுப்பவராய் இருக்கிறார். தன்னுடைய சகோதரனின் சொத்தை அபகரிக்க நினைக்காமல், அவரிடத்திலே சண்டை போட வேண்டும் என்று நினைக்காமல், சுமூகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மேலான எண்ணத்தோடு இருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் மேலானதான் இருக்கும். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் இருந்தது. கடற்கரை மணலைப் போலவும் விண் மீன்களைப் போலவும் உன்னுடைய சந்ததியை பெருக்குவேன், ஆசீர்வதிப்பேன், நீயே ஆசியாக விளங்குவாய் என்றெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தினார். எனவே நாமும் நிலம், சொத்து, பணம், நகை இவைகளை சிக்கென பற்றி கொள்ளாமல் ஆண்டவரை ஒப்பற்ற செல்வமாய் கொண்டிருப்போம். அவரை பின்பற்றுவோம். எளிய வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோம். குறைந்த பொருட்களை, குறைந்த பணத்திலே மகிழ்ச்சியோடு நிறைவாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம் மத்தியில் பிரசன்னமாயிருந்து நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு அமைதியை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும். இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை, இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் எளிய வாழ்க்கை வாழ, ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய, விட்டு கொடுக்க, உம்மையே ஒப்பற்ற செல்வமாய் பற்றி கொள்ள நீர் எங்களை ஆசீர்வதி. இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்ற, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, புனித வனத்தந்தோணியாரை போல ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொண்டு உம்முடைய வார்த்தையினால் தொடப்பட்டு நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் சாட்சி சொல்லும்படியே நீர் ஆசீர்வதியும். நோயாளர்களை எல்லாம் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறேன். நிறைய அவர்களை குணப்படுத்தும். கடன் பிரச்சனைகளிலிருந்து, குடி நோய்களிலிருந்து, உறவு சிக்கல்களிலிருந்து குடும்பங்களுக்கு ஆண்டவரே நீர் அமைதியை தாரும். இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் இதோ அந்த நாளிலே எங்களுக்கு கைகூடட்டும். நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபம் செய்கிறோமோ அவர்களெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டும்
படித்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே பாதுகாப்பாய் இருந்தருளும். எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இளைப்பாறுதலை தருவீராக. குழந்தை செல்வத்திற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும். இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே நீர் எங்களோடு தங்கி எங்களை பாதுகாக்கவார். நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இதோ இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன்.